ஸ்டார்ட் அப் சிங்கம் ஷோவுக்கு போனதுக்கு பின்னாடி எனக்கு இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாம் சரியா நடக்கும்னு நினைச்சுதான் நாங்க ஸ்டெப் எடுத்து வச்சோம். ஆனா முடிவு நாங்க எதிர்பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஆயிடுச்சு. ஒரு சின்ன கனவு, ஆனா பெரிய மேடை. அது இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நான் கனவுல கூட நான் நினைக்கலைங்க. மார்ச் 8ஆம் தேதி ஸ்டார்ட் அப் சிங்கம் நிகழ்ச்சியில ஹனிகோலா தயாரிப்பை பத்தி நான் பேசினதை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மேடையில அங்க உள்ள இன்வெஸ்டர்ஸ் எங்க கிட்ட இதை எப்படி மார்க்கெட் பண்ணுவீங்கன்னு எங்க கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னது, எங்க கிட்ட 6 லட்சம் கஸ்டமர் இருக்காங்க, 630 கடைகள் இருக்காங்க. இதுல ஒவ்வொரு கடைக்கும் 100 கஸ்டமர் இருந்தா கூட 63,000 கஸ்டமர்கிட்ட எங்களுடைய பொருள் போய் சேரும்னு சொல்லி நான் சொன்னேன். அதுதான் எங்களுடைய மார்க்கெட்டிங் திட்டமாவும் இருந்துச்சு. அது போக நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலையே, உங்களுக்கு இது வருத்தமா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. கண்டிப்பா இல்லைங்க. நாங்க அந்த நிகழ்ச்சிக்கு போனது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும் இல்லைங்க. எங்களுடைய முழு நோக்கம் என்னன்னா, எங்களுடைய சுத்தமான தேனும் எங்களுடைய அந்த தேனால உருவான ஹனிகோலாவும் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க அந்த மேடைக்கு நாங்க போனோம். ஆனா அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பானதுக்கு அப்புறம் நடந்தது ஒரு பெரிய அதிசயங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 63,000 பேருக்கிட்ட தான் நம்ம ரீச் பண்ண முடியும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் எங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹனிகோலாவுக்காக டீலர்ஷிப்புக்கு கேட்டு வர்ற ஃபோன் கால்ஸை எங்களால அட்டென்ட் பண்ண முடியல. ஆர்டர்களும் அதிகமா சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஆயிடுச்சு. ஆனா நாங்க எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்குது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் விஜய் டிவி மற்றும் ஸ்டார்ட் அப் சிங்கம் டீம் தான். எங்களுடைய தயாரிப்பு மேல நம்பிக்கை வச்சு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த விஜய் டிவி மற்றும் ஸ்டார்ட் அப் சிங்கம் டீம் அத்தனை பேருக்கும் எங்களுடைய ஒட்டுமொத்த டீம் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். முதலீட்டை விட மக்களோட இந்த அன்பு தான் எங்களுக்கு மிகப்பெரிய பலம். வேகமா இன்னும் தரமா எல்லாருக்கும் சுத்தமான தேனும் இந்த தேனால உருவான ஹனிகோலாவையும் கொண்டு சேர்க்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.